Welcome to Max நேரம் 11th standard Max chapter 10 example 10.34 find y double dash கேட்டிருக்காங்க if x power 4 plus y power 4 equal to 16 கொடுத்துருக்காங்க. ஓகேவா சொல்யூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கொஸ்டின் எழுதிப்போம். x power 4 plus y power 4 equal to 16 கொஸ்டின் எழுதிப்போம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு தான் டிஃபரன்ஸ் பண்ண போகிறோம். 4x பவர் 4 மைனஸ் 1 பிளஸ் அதே மாதிரி 4y பவர் 4 மைனஸ் 1 y டிஃபரன்ஸ் பண்ணால் dy பை dxன்னு ஆகிடும். ஈக்குவல் டு 16 கான்ஸ்டன்ட் தானே, அதை டிஃபரன்ஸ் பண்ணால் 0 ஆகிடும். இது வரைக்கும் புரியுதாம்மா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா 4x பவர் 3 பிளஸ் 4y பவர் 3 dy பை dx ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு dy by dx தான் வேணும். ஓகேவா? அப்போ dy by dx வேணும்னா நம்ம அந்த 4y cube dy by dx ஈக்குவல் டு இந்த சைடு இந்த 4x cube இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 4x cube ஆகிடும். அப்போ dy by dx ஈக்குவல் டு மைனஸ் 4x cube பை இந்த 4y cube மல்டிபிகேஷனில் இருக்கிறது டினாமினேட்டர் வந்துடும். ப்ராடக்டாக இருந்தால் டிவைட் ஆகிடும். ஓகே, 4y cube 4 கேன்சல் ஆகிடுது. அப்போ dy by dx ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, மைனஸ் எக்ஸ் கியூப் பை ஒய் கியூப்னு வந்துச்சு. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு ஒய் வேல்யூ. நம்மளுக்கு இதுதான் கொஸ்டின் வந்து ஒய் டேஷ். ஒய் டேஷ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, இதை ஒய் டேஷ்னு எடுத்துக்கலாம். மைனஸ் எக்ஸ் கியூப் பை ஒய் கியூப்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஒய் டபுள் டேஷ் கேட்டிருக்காங்க. அப்போ உன்ன வாட்டி அகைன் டிஃபரன்ஸ் பண்ணோம். அப்போ இதை எப்படி எதெல்லாம் நீங்கள் திருப்பியும் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட்னு எதலாமா, differentiate with respect to x. அப்போ இதை வந்து நீ எப்படி எழுதலாம், இது வந்து u by v மெத்தட்லக்கா. அப்போ y டபுள் டேஷ் போடும்போது என்ன பண்ணோம், v இன்ட்டுனா y கியூப் இன்ட்டு u டேஷ் ஆல்ரெடி மைனஸில் இருக்கு, மைனஸ் 3x பவர் 3 மைனஸ் 1. ஓகேவா? கிளியராமா? அவ்வளோதான், எக்ஸ் மைனஸ் 1. அடுத்தது மைனஸ் வி யூ இன்ட்டு வி டேஸில். அப்போது மைனஸ் எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் கியூப். ஓகேவா? மைனஸ் எக்ஸ் பவர் கியூப். ஓகேவா? இது வந்து ஃபார்முலாவில் இருக்க மைனஸ். இப்போ வி இன்ட்டு யூ டேஸ்னா 3 வி இன்ட்டு யூ டேஸ். அடுத்தது யூ இன்ட்டு வி டேஸ். ஓகேவா? நம்மளுக்கு வி இன்ட்டு யூ டேஷ் போட்டோம். அடுத்தது யூ இருக்கு, யூ எழுதிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், 3y 3 மைனஸ் 1. ஆனால் இங்கே வந்து dy பை dxன்னு வரும். இது மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்கம்மா. நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, யூ பை வி மெத்தடில் இருக்குது, வி இன்ட்டு யூ டேஷ் இதை டிஃபரன்ஸ் பண்ணிட்டோம். மைனஸ் ஆஃப் ஆல்ரெடி இங்கே இருக்குது யூ இன்ட்டு வி டேஷ் ஒய் கியூபை டிஃபரன்ஸ் பண்ணால் 3y 3 மைனஸ் 1 dy பை dxன்னு வரும். கிளியர்? இது வரைக்கும் புரியுதாம்மா? டிவைட் பை வி ஸ்கொயர் வேல்யூ என்ன, ஒய் கியூபை த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய் கியூப் ஆயிடும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஓகே, புரியுதாம்மா? பிளஸ் 3x கியூப் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஆயிடும். ஆனால் dy பை dx நம்மளுக்கு வரும். இது y பவர் 6 ஆகிடும். இங்கே நான் பொறுமையாக சொல்கிறேன் பாருங்க. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x கியூப் ஒய் ஸ்கொயர். ஓகே, அந்த 3 முன்னாடி கொண்டு வந்தோம், அவ்வளோதான் dy பை dx பை ஒய் கியூப். ஆனால் நம்மளுக்கு dy பை dx உடைய வேல்யூ என்னன்னு தெரியும். dy பை dx உடைய வேல்யூ என்ன நம்மளுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கொள்ள, dy பை dx இதுதான் மைனஸ் எக்ஸ் கியூப் பை ஒய் கியூப். இதுதான் சொல்கிறாங்க dy by dx. இந்த வேல்யூ எத்தும் போய் தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். புரியுதா? நெக்ஸ்ட் பேஜில் போகிறேன் நான் கொஸ்டின் திருப்பி அந்த பிஃபோர் ஸ்டெப்புடைய ஆன்சர் எழுதுனேன். மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் dy by dx by y பவர் 6. இதுதான் y டபுள் டேக்ஸ். ஆனால் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் இன்னும் நம்ம. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா
இந்த கொஸ்டின் 3x square y cube plus 3x square y square dy by dx வேல்யூ என்ன minus x cube minus x cube by y cube இருக்கும் அதை இங்க போடுறோம் by y6 clear அப்போ இங்க இது கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆயிடும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க minus 3x square y cube plus 3x square y கிடையாது y க்கு இது மட்டும் தான் இருக்கும் x cube இங்க x 3 வந்து 2 3s 6 ஆயிடும் அப்ப 3x cube ஆயிடும் by இங்க ஒரே ஒரு y மட்டும் தான் வரும் புரியுதாமா இந்த பாருங்க இந்த ஸ்டெப் பாருங்க இது அப்படியே எழுதிட்டு இது வந்து y square க்கு இதுக்கு கேன்சல் பண்ணா இங்க இருக்காது y இங்க மட்டும் தான் இருக்கும் ஆனா இந்த x square இங்க x cube வந்தா 6 ஆயிடும் ஓகேவா ஆனா இந்த பிளஸ் இன்டு மைனஸ் இங்க என்ன ஆகும் மைனஸ் ஆகும் அதையும் கரெக்டா போட்டுக்கோங்க by y power 6 ஆகும் அதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா minus 3x square y power 4 ஆயிடும் minus 3x power 6 by y இப்போ இந்த ஃபுல்லாவே இது வந்ததுல by y power 6 பாருங்க இந்த ஸ்டெப் பாருங்க minus 3x கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்ப கிராஸ் மல்டிப்ளை போட்டு அப்படியே போட்டுட்டு இந்த y கியூப் வந்து y power 4 ஆயிடும் இந்த minus 3x power 6 ஆகும் இதுக்கு ஹோல் டினாமினேட்டர் y ஆயிடும் இதுக்கு அப்புறம் இந்த டினாமினேட்டர் y இருக்குல இத வந்து இந்த சைடு வந்துடலாம் ஓகேவா அப்ப அப்படி வரும்போது என்ன ஆகும் நமக்கு minus 3x square y power 4 minus 3x power 6 by இது y power 7 ஆயிடும் புரியுதாமா y power 7 ஆயிடும் புரியுதா இல்லையாமா நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டெப்புக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா 3x power இது இப்போ இதுல இருந்து நீங்க ஏதாவது காமனா வெளியே எடுக்க முடியுமா பார்க்கலாம் ஓகேவா y power 7 ஆயிடும் இது வரைக்கும் கிளியரா புரியுதா இல்லையாமா இப்போ இது வரைக்கும் 3x square y power 4 minus 3x power 6 by இது வரைக்கும் வந்திருக்கு இப்போ இதுல இருந்து நீங்க என்ன காமனா வெளியே எடுக்கலாம் இங்க பாருங்க காமனா எடுக்கிறது வந்து minus 3x square காமனா எடுத்துட்டா என்ன ஆகுது பாருங்க இங்க y power 4 இங்க நமக்கு என்ன இருக்கு இங்க 3x square வெளியே எடுத்தா பிளஸ் இங்க மைனஸ் ஆல்ரெடி காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்ப வெறும் x power 4 by y power 7 ஆயிடுதா இப்போ இந்த வேல்யூ என்னவா இருக்கும் பாருங்க நம்ம क्वेश्चनே நமக்கு என்னக்கு x power 4 plus y power 4 equal to 16 கொடுத்துக்கோம் அதை தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க அப்போ minus 3x square into 16 by y power 7 இப்போ 3 16 சார் என்ன ஆகும் minus 48x square by y power 7 இதுதான் y double dash புரியுதா இல்லையம்மா minus 48x square by y power 7 புரியுதாமா ஒண்ணுமே இல்லம்மா இங்க பாருங்க அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இங்க dy by dx பதிலா அந்த இடத்துல x cube y cube னுக்கும் அந்த y square க்கும் அந்த y cube கேன்சல் பண்ணிட்டு ரிமைண்டர் y ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்ப ஹோல் டினாமினேட்டர் ஆயிடும் அந்த இங்க இருக்க அதாவது நியூமரேட்டர்ல இருக்க டினாமினேட்டர் கீழ கொண்டு வந்துரும் ரெசிப்ரோக்கல் தலையா கொண்டு வந்துரும் அப்ப வரும்போது இது y power 6ன்றது y power 7 ஆயிடும் அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும் இதுல இருந்து காமனா -3x ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டு இதை போட்டோம்னா இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு 16 தெரியும் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணா -48x ஸ்கொயர் by y power 7 வரும் புரியுதா இல்லையாமா இந்த क्वेश्चन பார்க்க லென்த்தியா இருந்தாலும் சிம்பிள் கால்குலேஷன் தான் ஓகேவா ஃபர்ஸ்ட் போடும்போது நீங்க என்ன பண்ணணும் அந்த சம் क्वेश्चனை டிஃபரன்ஸ் பண்ணும்போது பண்ணிட்டு dy by dx வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் y double dash திருப்பியும் d square y by dx கண்டுபிடிச்சனா இந்த ஆன்சர் கிடைச்சிச்சு ஃபைனல் ஆன்சர் என்னது -48x square by y power 7 clear students thank you students